சரி பிள்ளைகள், எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். நாங்கள் காபோத உயர்தர வகுப்பில உயிரியல் பாடத்தில சின்ன சின்ன விடயங்களை மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டு வரேன். அந்த வகையில மாணவர்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு பகுதியான இந்த இடுகளை சாவி செய்கிற இந்த முறையை நான் காட்டித்தாரேன். இதுக்காக 2002ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த அந்த வினாவை எடுத்து நான் இந்த போர்டில் எழுதி விட்டிருக்கிறேன். அப்ப இதுல தரப்பட்டதை வச்சுக்கொண்டு இந்த இடுகளை சாவி செய்கிற முறையை நான் இப்போ உங்களுக்கு காட்டித்தாரேன். அப்ப இதுல பாருங்க, அமீபாவை எழுதியிருக்க தமிழ்ல எழுதிடாது, அது சாதி பேர். ஆகவே கீழே கோடு போட்டு எழுதியிருக்கிறார். அவர் அங்க இட்டாலிக்ஸ்ல தந்திருப்பார், நாங்கள் கீழே கோடு போட்டு எழுதுவோம். யூக்ளினா இட்டாலிக்ஸ், ஆகவே கீழே கோடு போடுவோம். மற்ற அனலிட்டு ஆர்த்திரோபோடு இது நீங்கள் விரும்பின மாதிரி எழுதலாம் என்றதுக்காக அவர் தமிழ்லையும் எழுதி காட்டியிருக்கிறார், ஆங்கிலத்திலும் எழுதி காட்டியிருக்கிறார். சரி, அப்ப இப்ப பாருங்க, ஒரு கூட்ட அங்கிகள் தரப்பட்டிருக்கு. இவற்றை தெளிவாக ஒன்றில இருந்து ஒன்று வேறுபடுத்தி அறிய வேணும். இதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இடுகளை சாவியைத்தான் நான் இங்க தந்திருக்கிறேன். அப்ப இந்த இடுகளை சாவியை எப்படி பூர்த்தி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேயா? சரி, அப்ப இப்ப பாருங்க, முதல் தந்திருக்கிற நம்பர் 1, பல கலங்களால் ஆனவை, தனிக்கலத்தால் ஆனவை. இதுல எவை பலகலங்களால் ஆனவை? அனலிட்டு, ஆர்த்திரோபோட்டு, நைடாரியன், மொலஸ்க், நெமட்டோட், இவ்வளவும் பலகலங்களால் ஆனவை. அப்ப பலகலங்களால் ஆனவை என்றால் இடுகளை சாவியில ஒன்றுக்கு மேற்பட்ட அங்கிகளை எழுத வேணும் என்றால் நாங்கள் இலக்கம் ஒன்று கொடுக்க வேணும். ஒன்றுக்கு மேற்பட்ட அங்கிகளை நாங்கள் ஒரு நாளும் இடுகளை சாவியில விடையாக கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு இலக்கம் ஒன்றை கொடுக்க வேணும். சரி, அப்ப தனிக்கலத்தால் ஆனவை எவை? அமீபாவும் ஜூக்ளினாவும். அப்ப நீங்கள் இப்ப இடுகளை சாவியில எடுத்த வீச்சு நம்பரும் போட இயலாது, எடுத்த வீச்சு பேரும் எழுத இயலாது. அப்ப வினாவை நீ ஆராய வேணும். அப்ப இப்ப பாருங்க, இந்த தனிக்கலத்தால் ஆனவை சம்பந்தமான வினாக்கள் எங்க வந்திருக்கன்னு பார்க்கணும். பாருங்க, சவுக்கு முளை காணப்படும், சவுக்கு முளை காணப்படாது. யூக்ளினாவுக்கு சவுக்கு முளை காணப்படும், அமீபாவுக்கு சவுக்கு முளை காணப்படாது. ஆகவே தனிக்கலத்தால் ஆனவைக்கு 2 வாரப்படியால் நாங்கள் பெயரிட இயலாது. நம்பர் தான் போட வேணும். அப்ப அந்த தனிக்கலத்தால் ஆனவை சம்பந்தப்பட்ட வினா எப்படி நம்பர் போறேன்டால் அந்த வினா எந்த இலக்கத்தில் இருக்குன்னு பார்க்க வேணும். அப்ப 6வதுல தான் இருக்கு. ஆகவே தனிக்கலத்தால் ஆனவைக்கு 6 என்ற நம்பரை போட வேணும். ஓகேயா? 6 என்ற நம்பரை போட வேணும். அப்ப ஏன் 6 என்ற நம்பர் போட்டனா, இங்க பாருங்க, தனிக்கலத்தாலானவை 2 வருகிறது. 2 வாரப்படியால் நாங்கள் விலங்கின்ற பேரை எழுத இயலாது. அப்ப நம்பர் தான் கட்டாயம் போட வேணும். அப்ப ஏன் 6 என்ற நம்பரை போட்ட நான்? 6வது நம்பர்ல தான் அவை 2 பேரும் வார வினா இருக்குது. அப்ப ஏன் நம்பர் போட்டு நான் என்று தெரிய வேணும், ஏன் 6 போட்டு நான் என்று தெரிய வேணும். சரி, அப்ப மிச்சம் எல்லாம் பல்கள் அனலிட்டு, ஆர்த்திரோபோட்டு, நைடாரியன், மொலஸ்க், நெமட்டோட் எல்லாம் பல்கலந்தால் ஆனவை. அப்ப பலகலங்களால் ஆனவைக்கு நம்பர் தான் போட வேணும், கட்டாயம் நம்பர் தான் போட வேணும். ஏன்? கணக்க பாரபடி. அப்ப என்ன நம்பர்? அந்த சம்பந்தமான வினா இங்க 2ல தான் இருக்குது. ஆகவே இங்க 2 என்ற நம்பரை போட வேணும்.
அப்ப ஏன் நம்பர் போட்ட நான் ஏன் நம்பர் போட்ட நான் ஏன் நம்பர் போட்டு நான் என்றது உங்களுக்கு தெரியணும் கட்டாயம். ஏன் நம்பர் போட்டு நான் அப்ப பாருங்க 10 என்ற நம்பர் ஏன் போட்டு நான் அப்ப நம்பர் ஏன் போட்டு நான் பல விலங்குகள் வந்தபடியால். அதே மாதிரி ஏன் 10 என்ற நம்பர் போட்டு நான் அது சம்பந்தமான வினா 2ல தான் இருக்கு 2ல தான் இருக்குது. ஓகே இப்ப கிளியர் தானே? சரி அப்ப இப்ப 2ல என்னென்ன வரப்போகுது? இந்த 2ல அனலிட்டு ஆர்த்திரோபோட்டு நைடாரியன் மொலஸ்க் நெமட்டோட் வரும். சரி அதுல இருபக்க சமச்சீர் கொண்டவை இருபக்க சமச்சீர் கொண்டவை அவை அல்லது சமச்சீரற்றவை. அப்ப இருபக்க சமச்சீர் கொண்டவை அனலிட்டு வரும், ஆர்த்திரோபோட்டு வரும், நைடாரியன் ஆர சமச்சீர், மொலஸ்க் நெமட்டோட் வரும். அதே நெமட்டோடும் இருபக்க சமச்சீர் வரும். ஆகவே இருபக்க சமச்சீர் உள்ளவை பல மாறப்படியால் நம்பர் 3. ஏன் நம்பர் 3 என்று போடுறேன்? ஏன் நம்பர் 3 என்று போடுறேன்? அதாவது இது சம்பந்தமான வினாக்கள் 3ல தான் இருக்கு. அப்ப ஏன் நம்பர் போட்டுனால் இருபக்க சமச்சீர் உள்ளவையிலே அனலிட்டு ஆர்த்திரோபோட்டு மொலஸ்க் நெமட்டோடு மாறப்படியால். சரி ஆர சமச்சீர் என்றால் இங்க நைடாரியன் என்று பேர் தான் எழுத வேணும். தமிழ்ல எழுதலாம் அல்லது ஆங்கிலத்திலே எழுதலாம். அப்ப நைடாரியன் ஏன் நைடாரியன பேர் எழுதினால் தனி ஒருவர் தான் பாரு ஆராய்ச்சி அமைச்சர் கொண்டு போய் வேறு ஒருவரும் இல்லை. அப்ப ஒருவர் வந்தபடியால் கட்டாயம் கட்டாயம் நாங்கள் பேரைத்தான் எழுத வேணும். ஓகேயா? அப்ப நைடாரியன் எழுதியாச்சு நைடாரியன் எழுதியாச்சு. ஓகே அப்ப அடுத்தது துண்டுபட்ட உடல். துண்டுபட்ட உடலார் அனலிட்டு வருவர், ஆர்த்திரோபோட்டு வருவர். அனலிட்டு வருவர், ஆர்த்திரோபோட்டு வருவர். இவர் 2 பேரும் துண்டுபட்ட உடல். ஆகவே நம்பர் போட வேணும். அது சம்பந்தமான கேள்வி 4ல இருக்கிறபடியால் 4 என்ற நம்பர் பாருங்க. 4 ஏன் 4 போட்ட நான் அதை ஏன் நம்பர் போட்டு நான் அனலிட் 2 வாரபடியால். ஏன் 4 போட்டு நான் அது சம்பந்தமான கேள்வி 4ல இருக்கிறபடியால். அப்ப ஒரு இருகளை சாவிலே எவ்வளவு விஷயம் தெரிய வேணும். சரி துண்டுபடாத உடல் 5. ஏன் 2 வாரபடியால் நம்பர் 2 வாரபடியால் நம்பர் 2 வாரபடியால் நம்பர். அப்ப அது சம்பந்தமான வினா 5ல இருக்கிறபடியால் 5. சரி இனி 4ல ஆர்த்திரோபோட அனலிட்டு கால்கள் இருக்கும் ஆர்த்திரோபோட். பாருங்க கால்கள் இருக்கும் ஆர்த்திரோபோட். கால்கள் இல்லை அனலிடா. கால்கள் இல்லை அனலிட்டு. ஓகே அப்ப இப்ப யார் முடிஞ்சுனா நாங்கள் சொல்ற எது முடிஞ்சது? நைடாரியன் முடிஞ்சது, அனலிட்டு முடிஞ்சது, ஆர்த்திரோபோட் முடிஞ்சது. அப்ப மிச்சம் எஞ்சி இருக்கிறவை மொலஸ்க் நெமட்டோடா அமீபா யூக்ளினா தான் இருக்கிறார். அப்ப உடல் உருளையுருவானது நெமட்டோடு. பாருங்க இங்க 5ல துண்டுபடாத உடல் நெமட்டோடா மொலஸ்காம் தானே. அப்ப நெமட்டோடு உருளையுருவானது நெமட்டோடு. சரி உடல் உருளையுருவானது அன்று மொலஸ்க். ஓகே அப்ப பலகலங்களால் ஆனவை 5ஓட முடிஞ்சது. அப்ப இனி 6 தனிக்கலம் தானே. அப்ப சவுக்குமுளை காணப்படும் யூக்ளினா கீழே கோடு போட்டு எழுத வேணும். யூக்ளினா சவுக்குமுளை காணப்படாது அமீபா கீழே கோடு போட்டு எழுத வேணும். சவுக்குமுளை காணப்படாது. ஆகவே பாருங்க இந்த இருகளை சாவி எவ்வாறு வெற்றிகரமாக செய்யப்பட்டது என்று பார்த்தீங்கள் என்றால் அப்ப அமீபா யூக்ளினா அனலிட்டு ஆர்த்திரோபோட் நைடாரியா மொலஸ்க் நெமட்டோட். அப்ப பலகலங்களால் ஆனவை அனலிட்டு ஆர்த்திரோபோட் நைடாரியன் மொலஸ்க் நெமட்டோட். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்குகளோ அங்கிகளோ வந்தால் அதுக்கு நாங்கள் ஒரு நாளும் அவற்றை அவ்வளத்தையும் அந்த கோட்டிலே எழுத இயலாது. அப்ப அதுக்கு ஒரு நம்பரை வழங்குறது மிக முக்கியமானது. நம்பர் ஒன்றை வழங்குறது முக்கியமானது. ஆகவே பலகலங்களால் ஆனவை நம்பர் கொடுத்தே ஆக வேணும். ஏன் 2 நம்பரை கொடுத்தான் என்றால் அது சம்பந்தமான வினா ஆரம்பிப்பது 2ல. அது சம்பந்தமான வினா ஆரம்பிப்பது 2ல. அப்ப தனிக்கலத்தால் ஆனவை 2 வருது அமீபாவின் யூக்ளினாம். அது சம்பந்தமான வினா ஆரம்பிப்பது 6ல. ஆகவே 6 நம்பரை கொடுத்தனான். சரி
அப்ப இருபக்க சமச்சீரற்றவை இருபக்க சமச்சீர் உள்ளவை ஆர் அனலிட்டு ஆர்த்திரோபோட்டு நெமட்டோடு இருபக சமச்சீர் மொலஸ்காவில சமச்சீர் அற்றவை மடங்கும் இருபக்க சமச்சீர் பெறும் நைடாரியன் ஆரை சமச்சீர் அப்ப ஆரை சமச்சீர் கொண்டது தனியா நைடாரியன் என்றபடியால் இங்க நான் நைடாரியனுக்கு கொடுக்கிறேன் இருபக்க சமச்சீர் உள்ளவை இந்த ரெண்டுல வந்து அடங்குகிறவற்றில ஆரை சமச்சீர் கொண்டது நைடாரியன் மிச்சமெல்லாம் இருபக்க சமச்சீர் கொண்டவை ஆகவே அது சம்பந்தமான வினா மூன்றிலே ஆரம்பிக்கிறபடியால் மூன்றுக்குள்ள வருது அப்ப மூன்றுக்குள்ள யார் வர போயினம் அனலிட்டு ஆர்த்திரோபோட்டு நெமட்டோடு அனலிட்டு ஆர்த்திரோபோடு நெமட்டோடு மொலஸ்க் அப்ப துண்டுபட்ட உடல் யாருக்கு இருக்கு அனலிடாவுக்கும் ஆர்த்திரோபோடாக்கும் ஆகவே 4 என்ற நம்பரை கொடுக்கிறேன் அது சம்பந்தமான வினா 4 ஆரம்பிக்குது துண்டுபடாத உடல் 2 வாரபடியா 5 தான் நம்பர் தான் கொடுக்கணும் அது சம்பந்தமான வினா 5 ஆரம்பிக்குது அது சம்பந்தமான வினா 5 ஆரம்பிக்குது ஆகவே 5 அப்ப பாருங்க கால்கள் இருக்கும் ஆர்த்திரோபோடாக்குத்தானே மூட்டு கால்கள் இருக்கும் அப்ப அது உங்களுக்கு தெரியும் கால்கள் இருப்பதில்லை அனலிட்டு கால்கள் இருப்பதில்லை அனலிட்டு கால்கள் இருப்பதில்லை அனலிட்டு கால்கள் இருப்பதில்லை அனலிட்டு சரி உடல் உருளை உருவானது நெமட்டோடா உருளை உருவானது உடல் உருளை உருவானது அன்று மொலஸ்கா உருளை உருவானது அன்று மொலஸ்கா சரி அப்ப பல்கலாங்கத்தவர்கள் எல்லாரும் முடிஞ்சது அப்ப யார் மிச்சம் இருக்கிறார் தனிக்கலாங்கத்தவர் அப்ப நாங்கள் 4 நம்பரையும் கொடுத்திருக்கிறோம் ஆகவே 6ல சவுக்குமுளை காணப்படும் யூக்ளினா சவுக்குமுளை காணப்படாது அமீபா சவுக்குமுளை காணப்படாது அமீபா ஓகே அப்ப இப்ப இந்த விடைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த விடைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதிலே ஏதாவது உங்களுக்கு விளங்காமல் இருந்தால் என்னிட கேட்கலாம் இதே மாதிரி 2020 ஆண்டு தனிய புரோட்டிஸ்டாக்களை வச்சுக்கொண்டு ஒரு இருகிளை சாவி அமைக்கப்பட்டது அப்ப இதுக்கு நிறைய பிராக்டிஸ் செய்ய வேணும் நான் இன்னொரு வகுப்பில இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு 2020 ஆண்டு வந்த புரோட்டிஸ்டா கேள்விகளை செய்து விடுறேன் ஆகவே உண்மையிலே அவதானிப்பதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கவனமாக நீங்கள் அந்த செயற்பாட்டை பூரணப்படுத்துங்க நன்றி வணக்கம்